அன்பான வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஏன் நம்ம குருவோட ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவு ஒரு சிறிதளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது குருவினுடைய அருள் மூலியமாக தான் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏதோ நடந்து போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு பறவையை பார்த்தோ இல்லைன்னா ஒரு மரங்களை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வை பார்த்து கூட நம்ம அதிலிருந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அது குருவாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் முதல்ல குருன்னா குரு பகவானை தான் நம்ம வணங்குறது அப்படி அர்த்தம் இல்லை. இந்த உலகத்தில் எதெல்லாம் நமக்கு குருவாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம குருவாக நினச்சி தான் நம்ம அதை வணங்குறோம். அதனால் அவங்கள முதல்ல நம்ம வணங்கிட்டு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறது ஒரு எளிமையாக ஒரு விஷயம் நம்ம பேச போகிறோம். இப்போ ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம துக்கத்தையே நினச்சி நம்ம வருத்தப்படுறதை விட ஒரு ரமணர் சொன்ன ஒரு விஷயம் மூலமாக நம்ம அதை எப்படி கடந்து போகலான்னு பார்க்கலாம். ரமணர் சொன்ன விஷயம் அப்படின்னா, அவரவர் பிராரத்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டி வைப்பான், என்றும் நடவாதது என் முயற்சிக்கும் நடவாது, நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது, இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாய் இருக்கை நன்று. ஒரு அழகான ஒரு தத்துவம் இது. இது நான் என் வாழ்க்கையில் நான் அதை நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்குறேன். ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் என்னென்னா, அவரவர் பிரார்த்த பிரகாரம், அதாவது அவங்கவுங்க பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதற்கானவன் அப்படின்னா ஆண்டவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டி வைப்பான். அங்கங்கே நம்ம ஆட்டி வைக்கிறானா. என்றும் நடவாதது, அதை என்றைக்குமே உனக்கு நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, என் முயற்சிக்கும் நடவாது. யார்? பகவான் ரமணர் சொல்கிறார். நான் முயற்சி பண்ணாது நடக்காது, நடப்பது உனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, என் தடை செய்யணும் நில்லாது. ரமணர் சொல்கிறார், நான் தடை செய்தாலும் அது நில்லாது, இதுவே திண்ணம் அப்படின்னா சத்தியம் அதில் மௌனமாக இருக்கே நன்று. அதனால் நீங்கள் அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது கடவுள், இப்போது நான் இன்னும் அதை விட ஒரு அழகாக சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லுவீங்களே எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது எவ்வளோ நேரம் இருக்க போகுது. நிறைய மக்கள் அப்படி தான் வருத்தப்படுவாங்க. இது எவ்வளோ நேரம் இருக்கும்? அப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லைங்கிறது புரிகிற உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், துன்பம் அப்படிங்கிறதும் எப்படி நிரந்தரம் நீங்கள் முடிவு பண்ணலாம்? துன்பம் வருதுன்னா இன்பம் வந்து தானே ஆகணும். ஸோ அதே விதம் நம்ம இந்த ஒரு ரமண சொன்ன ஒரு கூற்றுப்படி அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தோன்னா நம்ம துன்பத்தில் இருந்து ஈஸியாக கடந்து வரலாம் இல்லையா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுதாங்க சொல்கிறேன். ரொம்ப துக்கமாக இருக்குன்னு ரமண சொன்ன அந்த விஷயங்களை எது வேணாலும் நடக்கட்டும். ஏன்னா இறைவன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அது துன்பம் கிடையவே கிடையாது. உங்களை எப்படி நெறிப்படுத்துகிறார். சில விஷயங்களை உணர்த்தோன்னா அது அனுபவிச்சா மட்டும்தான் உணர முடியுமே தவிர அனுபவிக்காமல் எந்த விஷயத்தையும் நம்ம உணர முடியாது. அதுக்காக சில விஷயங்கள் நம்ம நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயோ எனக்கு துன்பம் வந்துடுச்சு, எனக்கு துக்கம் வந்துடுச்சு, அந்த மாதிரி நம்ம ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம என்ன பண்ணணும், என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே முடிவு பண்ணுறது இறைவன் அப்படின்னு சொல்லும்போது நாம் அவனிடத்திலே விட்டுட்டு அமைதியாக கடந்து போகலாம். ஏன்னா துன்பம் இருக்கும்போது நிச்சயமாக இன்பம்னு ஒன்று வந்தே தீரும். அதனால் துன்பம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி நிறைவடைக்கிறேன். நன்றி. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே சிவம்.